சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில் நடித்து வந்த நடிகர் சாய் பிரசாத் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதற்கு மன உளைச்சலே இந்த முடிவுக்கு காரணம் என கடிதம் எழுதியுள்ளார். தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக அறிமுகமாகி பல தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து பிறகு வெள்ளித்திரையிலும் நடிக்க தொடங்கியவர் சாய் பிரசாத். முன்தினம் பார்த்தேனே, வடகரி, நேரம் உள்ளிட்ட பல படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள இவர் தொடர்ந்து தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து வந்தார். இவரது பெற்றோர்கள் பெங்களூரில் உள்ள நிலையில் நேற்று மாலை சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள தனது வீட்டில் தனியாக இருந்த இவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த இவரது நண்பர்கள் மற்றும் போலீசார் கதவை உடைத்து இவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்கொலைக்கு முன் தன்னுடைய வாழ்வில் தொடர்ந்து வரும் தீராத மன உளைச்சலே தனது தற்கொலைக்கு காரணம் என கடிதம் எழுதி வைத்துள்ளார். ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாகிய இவர் நிரஞ்சனா என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டார். இவரது தற்கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சாய் பிரசாந்த் என்னுடைய நண்பன். நான் டைரக்டராக வந்து என்னுடைய எல்லா சீரியலையும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் பண்ண ஆட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது தற்கொலை அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து பார்க்கும்போது டோட்டலி கான். ஒய்ஃப் உங்கள் ஊரில் இல்லை, அப்பா அம்மா வந்து ஓசூரில் செட்டில் இருக்காங்க. ஸோ அங்கே இருக்காங்க. இப்படி ஒரு முடிவு அவன் எடுத்ததை யாராலையும் நம்ப முடியல. பட் போஸ்ட்மார்ட்டம் வந்து நாளைக்கு காலையில் 8லேருந்து 10 மணிக்குள்ளே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் என்ன முடிவு எடுத்திருக்கான்னு சொல்ல முடியும். பட் லெட்டர் எழுதி வச்சுருக்காரு, என்னுடைய மன உளைச்சலால் தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு.